முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஒரு விஷயம் இல்லை, 2 நல்ல விஷயத்தோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆமேன் செல்வமே. இந்த காலை பொழுதில் நீ நல்லபடியாக இந்த சன்னைக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெற போன்ற சந்தோஷ செய்தியையும் சொல்லிட்டு உனக்கான வரவை மிகப்பெரிய லட்சக்கணக்கில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என்று அந்த சந்தோஷமான நல்ல செய்தியையும் சொல்வதற்காகவே இந்த முருகன் உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன். நீ கலங்கும் போதும் கலங்கும் போதும் கவலைப்படும் போதும் அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. அதனால தான் இப்போதே உன் மனக்கலக்கத்தை போக்கி உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை செய்து கொடுக்கணுன்ற நோக்கத்தோட இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். என்னதான் மாய மந்திரமான விஷயங்கள் உன் கண்ணை மறைச்சாலும் நான் உன் முன்னால் நிற்கிறது உண்மைதான். எந்த விஷயமும் உனக்கு எதிராக எதையும் செய்ய முடியாத அளவுக்கு நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். தினமும் என்னையே நம்பி வணங்கி உருகி வாழ்ந்து வரும் உன்னை அவ்வளவு சுலபமாக நான் கைவிட்ட மாட்டேன் என் செல்வமே. இதோ நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்காக செஞ்சு தரப்போகிறேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இனி எல்லாமே நீ நினச்சது போல் நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப யோசிச்சு இப்போ மனசு குழம்பி போயிருக்க. சில நாட்களாக நீ என் கோயிலுக்கு வரணும்னு நினச்சாலும் நேரமே செலவிட முடியாத அளவுக்கு உனக்கு பல வேலைகள் பல சிந்தனைகள் உன்னை ஆக்கிரமிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கஷ்டமாக மாற்றி இருக்குதல்லவா? கவலைப்படாத. எதையோ சிந்திச்சு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்னுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு போனீனா என் உருவத்தை பார்க்கும் அந்த நொடி, என் தரிசனம் கிடைக்கும் அந்த நொடியே உன் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் உண்டாகும் என் செல்வமே. ஏன்னா நீ என்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சக்தியும் அபரிமிதமான ஆற்றலும் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. எதுக்காகவும் கவலைப்படாமல் என்னை நம்பி வணங்கி வாழ தயாராகு. இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கு தேவையான உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்து கண்டிப்பாக உன்னை வெற்றி பெற வைப்பேன். இத்தனை நாட்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தனே, இப்போ கொஞ்சம் சற்று பொறுமையோடு காத்திருந்தீனா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல உனக்குள்ள என்ன திறமை இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. உன் திறமையை நீ பயன்படுத்தாமல் இருக்கிறதுன்றது கையில் காசு பணம் வரவு வருமானம் சோறு சமையல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பட்டினி கிடப்பதற்கு சமமாகும். முதல்ல உன்னுடைய திறமை என்ன, உனக்கு என்னெல்லாம் தெரியும், எதை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே உன்னுடைய கடமைகளையும் வேலைகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட நீ நினச்சது அனைத்தும் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வைரத்தை உரசனாதானே பட்டை தீட்ட முடியும், அதே போல் தங்கத்தை நெருப்பில் போட்டாதானே தூய்மைப்படுத்த முடியும். அப்படிதான் நல்ல பிள்ளையாகிய உனக்கு இத்தனை நாள் நான் சோதனைகளை கொடுத்தாலும் நீ வீழ்வதற்காக அல்ல, எழுந்து ஜெயிப்பதற்காக தான். இத்தனை நாள் கஷ்டப்பட்ட உனக்காகவே இப்போ லட்சமாக சொத்து சுகம் சந்தோஷம் என அனைத்தையும் அள்ளி தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே. உன்னுடைய நல்ல மனசையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்காதவங்களை பற்றி நீ கவலைப்படாத. காலம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கண்டிப்பாக புரிய வைக்கும். உன்னுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத இந்த உலகம் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கும். நீ எந்த குறையும் இல்லாமல் உன் கடமையை மட்டும் சரியாக செஞ்சினா அதற்குரிய நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் உன்னை பரிபூரணமாக்கி உன் பலவீனங்களை போக்கி உன்னை பலமுள்ள ஆளாக மாற்ற முடிவெடுத்துட்டேன். நீ எல்லா சூழல்களையும் தைரியமாக எதிர்த்து போராட கற்றுக்கோ. எப்போதும் எங்கும் எவ்விடத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து தரப்போகிறேன். எப்போதும் எல்லாமே தானாகவே அமைஞ்சிடாது. கிடைச்சதையெல்லாம் நீயாக சரியாக அமைச்சு கொள்ளும்போது அது உனக்கு சாதகமாக மாறும். எதை எப்படி செய்கிறாய் என்பதை பொறுத்து தான்
உன் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வருகிறது. எப்போதும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இரு. அடிக்கடி வீட்டில் பிரச்சனை பண்ணாமல் சண்டை போடாமல் பொறுமையோட சமாதானத்தோட சமாளிக்கவும் சகிச்சிட்டு போகவும் நீ கற்றுக்கணும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக உனக்கு எதிராகவே இருக்குதுன்னு கவலைப்படாத. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. என்னை நம்பிய யாரையும் இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வச்சு செயல்படு. கண்டிப்பா உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் கூடிய சீக்கிரம் நான் மாற்றி காட்டுறேன் என் செல்வமே. இரவு பகல் என எப்போது உனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் இந்த முருகனின் நாமத்தை சொல்லிக்கிட்டு என்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையை நான் அப்படியே முழுமையாக மாற்றி அமைப்பேன். அதாவது கஷ்டமும் கசப்பும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல மாற்றி அமைப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை ஆட்டுவிக்கும் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனாகவும் இருக்கேன். இந்த உலகத்தின் ஆதாரமாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாத. என்னை மனசார நினைக்கும் உனக்கு இனி எந்த வகையிலும் துன்பமோ துயரமோ வராமல் அனைத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்று இருக்குது என் செல்வமே. அதாவது உனக்கான நல்ல நேரம் வர்ற வரைக்கும், உனக்கான நல்லது நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அடுத்தவங்க கொடுக்குற கஷ்டத்தையும் வலியையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். எந்த அளவுக்கு நீ பொறுமையோடு அனைத்தையும் சகிச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வந்து சேரும். உன் வாழ்க்கையை என் கைகளில் வச்சுக்கிட்டு இருக்க இந்த முருகன் கண்டிப்பாக உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கணும் என் செல்வமே. வாழ்க்கை முழுவதும் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கேன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாத. உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு. உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதையும் யோசிக்க வேண்டாம். நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் பலன் உண்டாகும். ஏன் ஆசீர்வாதத்தோட நீ எதிர்பார்த்த அத்தனையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோட சந்தோஷமாக வாழும்படி உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். கையில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருள் கீழே விழுந்தா உடஞ்சிரும்னு யோசித்து அதை பத்திரமாக பாதுகாக்கும் மனிதர்கள் நம்ம வாய் தவறி அவசரப்பட்டு எதையாவது உளறிட்டோம்னா அடுத்தவங்க மனசு காயப்படும்னு யோசிக்க மாட்டாங்க. கண்ணாடி பொருள் போலதான் உன்னுடைய நாவும். எப்போதும் நாவையும் பேசும் வார்த்தைகளையும் பத்திரமாக பார்த்துக்கணுமே செல்வமே. நாவடக்கம்தான் உனக்கு நன்மையை தருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா வார்த்தைகளை அமைதியாக பார்த்து பேசு. என் செல்ல பிள்ளையான உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயத்தையும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ பொறுமையாக போராடி கஷ்டப்படுறது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சக்தியை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்ற வந்திருக்கேன். எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ வெற்றி பெற தயாராகு. நீ செய்யும் முயற்சிகளை ஒருபோதும் நிறுத்த வேணாம். நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே நிச்சயம் நல்லதாகவே நடக்கும்.